சென்னை கொடுங்கையூரில் ஷேர் ஆட்டோவுக்கு ஓசியில் டயர் கேட்டு கடை உரிமையாளரை தாக்கிய இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வம் வழங்க கேட்போம். செல்வன், இது தொடர்பான விரிவான தகவல்கள். சென்னை கொடுங்கையூர் பகுதியில ஷேர் ஆட்டோவிற்கு வீல் மற்றும் டயர் கடையில் கொடுத்து கேட்கும் பொழுது தேடி பார்த்தோம், பொருள் கிடைக்காததால் இருவர் கடை உரிமையாளருக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கை கலப்பாக ஆகிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சென்னை கொடுங்கையூர் எம்ஆர் நகர் சிக்கோ அருகில் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு பொருத்தப்படும் டயர் விற்பனை மற்றும் பஞ்சர் கடை நடத்தி வருபவர் அலி. இவர் கடந்த 20 ஆண்டுகளாக அந்த பகுதியில் கடை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றன. இந்த நிலையில் நேற்று இவரது மகன் அலிஸ்டர் என்பவர் கடையில் பணி செய்து வந்ததாக கூறப்படுகின்றன. இந்த நிலையில இந்த கடைக்கு ஷேர் ஆட்டோ ஓட்டி வந்த சென்னை கொடுங்கையூர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் 3 பேர் இந்த கடையில் கடந்த மாதங்களுக்கு முன்பு வீலுடன் பொருத்தப்பட்டிருந்த டயர் கொடுத்ததாக கூறப்படுகின்றது. இதனை அடுத்து நேற்று நண்பர்களுடன் கேட்கும் பொழுது கடை உரிமையாளர் மகன் கடைகளை தேடி பார்த்தோம், உங்களுடைய பொருள் இங்கே இல்லை என்று குடோனில் இருக்கலாம், நாளை என் தந்தை வருவார் என கூறியதால் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியுள்ளது. இதனை அடுத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கடையில் இருந்து புது டயரை எடுத்துக்கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றன. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது திடீரென கை கலப்பாக மாறிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதனையடுத்து கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த 3 இளைஞர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.